ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. நம்ம பார்க்க போற பதிவு குரு பகவானுடைய அற்புத ஒளிக்கிரகமான முதன்மை சுபக்கிரகமான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி ஐப்பசி 2 இருந்து கார்த்திகை 20 வரைக்கும் ஒரு மண்டல காலம் வந்து இங்கே அற்புதமாக உலகத்திற்கே வழிகாட்டப் போகிறார். கோல்சார் அவசியம் பார்க்கணும். 10% தான் நிறைவான வாழ்க்கை. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன். 90% உழைத்து பிழைக்கக்கூடியது, அதிர்ஷ்டங்கள் ஒளிஞ்சிருக்கும், நம்ம தேடி போகணும். இப்படிப்பட்ட ஜாதகம் தான். அதுல லக்னாதிபதி வலுவா இருக்கிறது வேற விஷயம், யோகமான ஜாதகங்கிறது வேற விஷயம். ஒரே மாதிரி கிரக அமைப்பு கூட யாரும் பிறப்பதில்லை. இப்ப பிறக்கக்கூடிய கிரக அமைப்பு அடுத்த பிறவிக்கு வராது. இந்த அமைப்பு தான் ஒரு ஜோதிடத்துல ஒரு உண்மையான விஷயம். அப்ப கோல்சாரம் கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, மூலத்திரிகோணம் அது மேல உள்ளது, நீசம், இந்த மாதிரி கிரக சத்துக்கள் கூட குறை இருக்கிற அமைப்புகள் வேற. கிரக சஞ்சாரம் சுழலும் போது வக்ரம்னு ஒண்ணு இருக்கு, அது ரிவர்ஸ் போறது அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வேற விளக்கம். வக்கரங்கள் பெரும்பாலும் உச்ச கிரகத்துக்கு பார்க்கணும், நீச கிரகத்துக்கு பார்க்கணும். அதிக சத்து உள்ளதுல ஒரு மாறுபாடு, சத்தே இல்லாததுல ஒரு மாறுபாடு. அப்படி எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சிடும், ஆர்வலர்களுக்கு நல்லா புரியும். நட்பு, சமம், பகையில வக்கரம் இருக்கிறது தான் அவர் பெரிய இதை உணரல. இந்த அமைப்புல அதிசாரம்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு கட்டத்துல இருப்பாருங்க. ஒரு வருட காலத்தை முடிச்சுட்டு எப்பவும் போல இயல்பா வர்றது வேற, அது பயிற்சி. அதிசாரம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வானியல் விதிப்படி கீழே அதிசாரம் வேகமா வருவார். அதுவும் மனிதருக்கு சுபப்படுத்தத்தான் இறைவனுடைய அமைப்புல. கிரகங்களா புரிந்தவங்க விஞ்ஞானிகள், கிரகங்கள் மனிதோடு சம்பந்தப்பட்டது சொல்றவங்க ஜோதிடர்கள். அப்ப இங்க ஒரு மண்டல காலம் அற்புதமா வர இருக்காரு. அப்புறம் 40 நாளுக்கு பிறகு சில காலம் சென்று 2025 5வது மாசம் நிரந்தரமா ஒரு வருடம் இருப்பாரு. 12 வருஷத்துக்கு ஒரு காலம் குரு உச்சமாவாரு. உச்சம்ங்கிறது நல்ல பவர், நல்ல கிரகம் நல்ல நிலைமையில வராருன்னு அர்த்தம். உலகத்துக்கே சேமம். அதுவும் உங்க ஜாதகப்படி 90% ஜாதகம் ரொம்ப லோவா இருக்கக்கூடியதா 50%. அவங்களுக்கு எல்லாம் இதுதாங்க படிபோடுது. ஒளி தான் ஜோதிடம். ஒளியா இருக்கிற கிரகங்களுக்கு மேற்கொண்டு ஒளி தேவையில்லை. ஒளியே இல்லாத ஜாதகங்களுக்கு இப்ப வர்ற கிரக அமைப்புகள் போகுது. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேனே. நம்ம வீட்டுல விளக்கு எரிஞ்சிருச்சு, ஜென்ரேட் போட்டு போடுறோம், அதே மாதிரி யூபிஎஸ் போட்டு போடுறோம்ல, ஒளியை ஏற்றுறோம்ல, அந்த விளக்கம் தெரு விளக்குல கூட நம்ம எரிஞ்சுக்கணும். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா இருளுக்கு தெரு விளக்கு வரும்பொழுது அதுல சில காரியங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் ஒளியாத்தான் நம்ம ஜோதிடத்தை பார்க்கணும். அற்புதமா புரியுது. ஏன்னா பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே இது புரியும். ஒரு தரம் பார்த்தா நான் அடுத்து பார்ப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டா நான் சொல்லாமலே குடும்ப ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் என்னுடைய வெற்றின்னு சொல்லலாம். உழைக்கிறோம், உண்மையான ஜோதிடத்தை மக்களுக்கு சொல்றோம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கொடுத்துருவாங்க. நான் யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. குடும்ப ஜாதகங்கள் இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை. அவங்களாவே பாருங்க. நேற்று ஒருத்தர் பார்த்தவர் குடும்ப ஜாதகங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஒரு கருவி தான். இறைவன் இயக்குகிறார், நம்ம இயங்குறோம். நல்ல குருநாதர், அது உண்மையா உணர்றோம். ஜாதகத்துல ஆராய்ச்சி பண்றோம். புஸ்தகத்தை படிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் மாதிரி பரிச்சை எழுதுற மாதிரிலாம் இருந்தோம்னா ஜோதிடம் வராது. எந்த கலையிலும் உயர்வான கலை கடல் மாதிரி மகா சமுத்திரம், யாரும் உணர முடியாது. அனுபவத்துல பார்க்கணும். குருநாதர் ஒண்ணு சொல்லி கொடுத்தாருன்னா நம்மகிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு அதை உடனே நான் அப்ளை பண்ணுவேன். என்கிட்ட அவர் ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னா ஏன் ஜாதகத்துக்கு தான் மூளை போகும். நமக்கு எப்படி இருக்கு, அப்படி ஆய்வு சிந்தனை இருக்கணும். இருந்தா தான் நல்ல. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தெரியாமலே ரொம்ப பேர் இருப்பாங்க. இப்ப இந்த அதிசார அமைப்புல குரு பகவானுக்கு இந்த கும்பராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். கும்பராசி ஜென்ம சனியில இருந்து விடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அது கிடையாது. ஒரு வார்த்தையை சொல்றேன்னா எல்லாருக்கும் கிடையாது. பலவீனமான அமைப்புகளுக்கு தசாபுத்தின் அடிப்படையில சிரமப்பட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலரோ பலரோ. இப்ப இந்த அமைப்புல 2-11 குரு ஆதிபத்தியம் என்ன தருவார்? குடும்பம், வருமானம், எல்லாமே சாப்பிடுறது கூட அது உபபிரிவு. முக்கியம் குடும்ப வருமானம். சரியா? வருமானம் தான் முக்கியம். அப்ப 11ங்கிறது லாபம், தொழில லாபம், அன்னை, மூத்த சகோதரர் எல்லாரும் தான் வேணும், உறவினர்கள் எல்லாரும் வேணும்ல. 11ஆம் இடம் மூத்த சகோதரர். இதைத்தான் தரக்கடமைப்பட்டவர் குரு பகவான். அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுபடி நம்ம பார்த்துக்கிறோம். கழுவுற மீன்ல நலவுன மீன்கிற மாதிரிதான் இருக்கணும் ஜோதிடத்துல. எதுக்கு சொல்றேன்னா
ஒரு பலனை இருக்க பிடிக்க கூடாது, அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு போகும், அப்படித்தான் பார்க்க முடியும். இப்ப குரு பகவான் வந்து ராசிக்கு 5ல இருந்தாருங்க. 5ல இருக்கும்போது குழந்தை பாக்கி எல்லாருக்கும் கிடைச்சது தசாபதி படி. அடுத்த வார்த்தை பத்தியில கோச்சாரம் 10% பார்க்க தேவையில்லை. வாழ பிறந்தவர்களுக்கு கோச்சாரம் அவசியம் இல்லை, உறுதியா சொல்லிடலாம். சோசியமே இது கோச்சாரமே அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் மற்ற ஜோதிடர்களுக்கு கருத்து, கோச்சாரம் நான் சொல்றேன் ஒளியான ஜாதகங்கள் தேவையில்லை, அதைத்தான் அவங்க தடுமாறுறாங்க. ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிக்கணும், பிராப்தமா இருக்கிற ஜாதகங்களுக்கு தேவையில்லை, பிராப்தமற்ற ஜாதகங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லல, மொத்தத்துக்கு கோச்சாரம் தேவையில்லை, அவங்களுக்கு உணர தெரியல அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கு. நல்லா கேளுங்க, கும்பராசிக்கு என்ன லக்கணமா இருந்தாலும் வேலை அமைப்பு சர்க்கிளா உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு வேலைக்கு போவாங்க, அப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அவ்வளவு சொல்லி குற்றம் இல்லை, அவங்க பலவீனமா இருக்கலாம், அவங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புல வேலை இல்லாம இருக்கும் பொழுது இப்ப ஒரு தற்காலிகமா 40 நாளைக்கு குரு பகவான் உச்ச 6ஆம் வீட்டுக்கு வராரு. அப்ப ராசிப்படி வேலை நிச்சயமாக வேலை அதிருப்தி இருந்தா நல்லா வரும், வேலை செய்யற இடத்துல கரைச்சல் இருந்தா மழையும், ஓனர் நல்ல ஓனர் அமைவார், நம்மளை புரிந்து கொண்ட ஓனர் அமைவார். அதே மாதிரி 6ஆம் இடம் தாய்மாமனுக்கு நல்லா இருக்கும். தாய்மாமன் உறவுகள் சரியில்லாம இருந்தா வரும். தாய்மாமன் மகளை கட்டுறதுக்கு நம்ம நினைச்சிருக்கும் போது அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு அவருடைய சம்மதம் இல்லாம இருக்கா, அப்ப இவங்க சம்மதம் கொடுப்பாங்க. இந்த அமைப்புல 6ஆம் இடம் சர்வீஸ் வேலை சொல்லிட்டேன், திடீர்னு அடுத்தவருடைய போன சீட்டு பிடிக்கிறாங்கல்ல அந்த அமைப்பு, அதுல அவங்க வந்து கரெக்டா நடக்கிறாங்களாங்கிறது வேற. சீட்டு பிடிக்கிறாங்க அந்த 6ஆம் இடம், அரசு வேலை எல்லாமே சொல்லலாம். சரி, பார்வைகள் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு விழுது. ஏற்கனவே பலவீனமா தொழில் இல்லாம இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஏற்படும், புதிய தொழில் ஏற்படக்கூடிய அமைப்பு வரும். தொழில் நசிவா இருக்கிறவங்களுக்கு நல்லா வரும், தொழில் சுமாரா வர்றவங்களுக்கு நல்ல அமையும் அவங்க தசாபத்தி படி. ஆனா கோல்சாரத்தை சொல்லும் பொழுது ஒரு ஊன்றுகோல் சொல்றேன் பாருங்க, அவங்க தசாபத்தி இது மாறாது. அது எப்படி நம்ம சொல்ல முடியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகம். இது உண்மையான விஷயம். 10ஆம் இடம் செழிக்கும். 12 வெளிநாடு அமைப்புகள் சொல்லிடுவேன். வெளிநாடு அமைப்புகளுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, 8, 12 சரராசிகள் ராகு தசாபத்தி ஒளிதான். அந்த மாதிரி அமைப்புல வெளிநாடுக்கு நிரந்தரமா இருப்பாங்களா, போயிட்டு வருவாங்களா, ஒரு ஜேர்னியா போவாங்களா, இப்படிலாம் இருக்குல்ல. அது அவங்களுடைய தசாபுத்தி படி அவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதுக்கு இப்ப நினைக்கிற அமைப்பு வரும், அவங்களுக்கு சிந்தனை வரும். அந்த அமைப்பு தடைபட்டு இருந்தா அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். தூக்கம் வரும். தூக்கம்னா வந்துன்னு அர்த்தம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு கனெக்டிவிட்டியை தான் பார்க்கணும். 12ஆம் இடம் செலவு வரும், சுப செலவு நடக்கும் அவங்க வீட்டுல. கும்பராசிக்கு ஜென்மச்சரி போயிருச்சு, அதுதான் பெரிய விஷயம். சரி, ராசியில குரு இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு ராகுவ. இப்ப வந்து இன்னும் கொஞ்ச காலம் ராகு அங்க இருக்காரு, இங்க வந்துட்டாரு, பெரிய பாதிப்பு வருமா வராது. அப்பப்ப அவங்களுடைய ஜாதகம் இப்ப இயங்கும், அவங்களுடைய தசாபத்தி படி அவங்களுடைய லக்கண வலுப்படி நம்ம சொல்லணும். இப்ப 10ஆம் இடம் இருக்குல்ல, தொழில் வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம்லங்க. தொழில் வந்துட்டா வீட்டுல கரைச்சல் இருக்காது, நம்ம செலவு செய்ய பணம் இருக்கும், ஒரு தெம்பே வரும். நம்ம பாக்கெட்ல பணம் நிறைஞ்சு பேங்க்லயும் வீட்லயும் அப்படி இருந்துச்சுன்னா எந்த தூக்கமே வராது. முதல்ல அடுத்தடுத்து என்ன செய்யுங்கிற ஒரு சந்தோஷங்களை கொடுக்கும். 12ஆம் இடம் நீங்க சொல்லிட்டேன், தூக்கம், வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் இருக்கும். 2ஆம் இடம் அந்த 10 வெளிச்சமாயி 2ஆம் இடமும் வெளிச்சமாகும். 2ல சனி இருந்தாலே ஜாதகருக்கு வருமான சிந்தனை இருக்கும், ஆனா தடையும் செய்யும். இந்த இடத்துலதான் ஜோதிடர்கள் தடுமாறுறாங்க. ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் சேர்த்து தான் கிடையாது கொடுக்கும். சனி தானே, இருட்டு தானேங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்து லக்னாதிபதி ராசி அதிபதி கும்ப லக்கணம் ராசி அவர்களுக்கு எக்ஸாக்டா இருக்கும். ராசி அதிபதி 2ல இருந்தா வருமான சிந்தனை இவருக்கு அடிப்படை பலம் அவருக்கு இருக்கும். அவர் எப்படி செயல்படுறாருங்கிறது இணை பாவத்தை பார்க்கணும், துணை பாவங்களை. அப்ப அவருடைய காரகமும் இருக்குல்ல, சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது தடையும் கொடுப்பாரு. காரகம் அவருடைய தடை தாமதப்படுத்துதல். அப்ப அதை உச்ச குரு பார்க்கறதுனால தடை தாமதமா வருமானம் இருக்கும். இப்ப பொதுவா சொல்ல போனேன், புதிய வருமானம் இல்லாம சிறக்கா இருக்காங்க இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இந்த 60 நாள் 30 48 நாள் இருக்கும். அதன் பிறகு மேல போயிட்டாரு. உங்க தசாபத்தி எடுத்துக்கிறோம், ஜோதிடத்தை எல்லாமே நடக்கும். ஒரு கண்ணை மூடி ஒரு பலனை சொன்னா ராசியில உள்ளவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கண்ணை மூடி, அதாவது கனிகள் நிறைந்த ஒரு மரத்துல கண்ணை மூடிக்கிட்டு கல்லடிச்சாலும் 2 விடுதலை செய்யும். ஒரு மரம் நிறைய பழம் இருக்கணும், அப்பதான் கண்ணை மூடி அடிக்கணும். அறவரை இருந்துச்சுன்னா நம்ம பழம் இல்லாத பகுதியில கண்ணை மூடி அடிச்சா விழுகாது.
மரத்திலையும் பழங்கள் நிறைய இருக்கணும், நம்மளும் கண்ண மொழி அடிக்கணும் அப்படி அர்த்தத்துல. அப்ப இந்த கும்பராசிக்கு வருமானம் பெருகும், தொழில் குடும்பம் அமையும். 2ஆம் இடம் குடும்பத்துல கரைச்சார்ந்த மறையும். யார்ட்டாவது பணம் கொடுத்துட்டு எல்லாம் பாக்கி வசூல் பண்ணலாம். பாவக தொடர்பு தாங்க கண்டிப்பா நடக்கும் உங்களோட தசாபுத்திப்படி. எது கடைசியை வர்றேன், தசாபுத்திப்படி பார்க்காம கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா 90% ஜாதகங்களுக்கு உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வழிகாட்டும். அற்புதமான காலம் இந்த கடக பயிற்சி. அடுத்து ஒரு வருஷம் 2026 5ஆவது மாசம் நிரந்தரமா கடகத்துக்கு வர போறாரு. குடும்பம் சிறப்பாகும், லாபங்கள் இருக்கும், அன்னையோட உதவி இருக்கும், உங்களுக்கு உங்களால அவருக்கு உதவி இருக்கும். இப்படிதான் சொல்லணுங்க. இளைய மனைவி அமைப்புகளும் 2ஆவது திருமணம் பண்றாங்களா, அதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் கண்டிப்பான முறையில. இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன், சார அமைப்புகளா கிடையாது. பழைய நூல்கள்ல அனுபவக்குறைவா அவங்களுக்கு தெரிஞ்சு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. காலத்தால ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினாருன்னா அது புனிதமாகிறது. எல்லாத்தையுமே நம்ம சொல்லல. அற்புதமான கிரந்தங்கள் வராகமிகிரர், இந்த மாதிரி பராசர மகிழ்ச்சி எல்லாம் மிகப்பெரிய ஞானிகள், இறைவனுக்கு சமமானவர்கள். அவங்க எழுதி வச்சது அப்படியே இருக்கும். அதுல இருந்து நம்ம எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்களா? இனிமே நான் இந்த பிளாஸ்டிக்ங்கிறது இப்ப வந்தது, அப்ப எழுதலையா? அவங்க காலத்துக்கு தகவல் நம்ம பச்சுக்கணும், காலத்துக்கு தகவல் நம்ம வச்சுக்கணும். அவங்களே சொல்லிட்டாங்களே, காலத்தை அறிந்து பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அந்த அமைப்புல. அதே நேரத்தில் தப்பு தவறமா இந்த நிலைமையில வயசுக்கு வந்தா அந்த பொண்ணு இப்படி இருப்பதுன்னு சொல்லிட்டு பிரகாசியான ஒரு நூல் வந்திருக்கு பாருங்க, அதெல்லாம் மூல நூலா? அதெல்லாம் அது நூலே அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். இப்பதான் எடுத்து படிச்சேன். அதுல சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க. பஞ்சாங்கம்னா அதுல போற அனைத்துமே இருக்காது. நமக்கு எதுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்படி விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாடு செல்லுதல், யூக வணிகம், ஆன்லைன் பிசினஸ், பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, இருந்துகிட்டு இழுபடி ஆகுதா, புத்திர பாக்கி எப்படி இருக்கும், குழந்தைகள் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்களா கடைசி வரைக்கும், இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தாலே அடிப்படை விஷயத்தை பார்த்துக்கிட்டு இப்ப உள்ள தசாபத்தியை படுத்த அற்புதமாக நீங்க பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கிரக சுபத்துவ பாவத்துவப்படி பலன்களை உங்கள் ஜாதகத்தில் அறிய இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு நான் பலன் சொல்வது என்னுடைய சரி சிறப்பு. அப்பத்தான் உங்களுக்கு முதல்ல ஜோதிடத்தை புரிய வைக்கணும், அப்புறம் தான் உங்களுக்கு பலன். ஒவ்வொரு ஜாதகருக்கும் இதை சொல்றேன். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர், வெளியூர், வெளிநாட்டில் உள்ள, வெளிமாநிலத்தில் உள்ள அன்பர்கள் அனைவருக்குமே தெரியும். ஒருத்தர் கூட தெரியாம இருக்காது. அவங்க பாராட்டுறதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக தானே இருக்கு. அதெல்லாம் வெளியில விரும்பல. அந்த அளவுக்கு சிறப்பாக குருநாதர் மெச்சும் ஒரு மாணவனாக நான் தொழில் முறையில் இருக்காங்க. கட்டண முறையில் மட்டும்தான் பாக்குறேன். கட்டணம்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. என்னுடைய உழைப்புக்கு தகுந்த அமைப்பு. ரொம்ப பேர் கேட்கறாங்க, டைவர்ட் ஆகுறாங்க. அப்ப தொழில்முறை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். இந்த அமைப்புல தெளிவா சொல்றோம்ல, ஒரு வார்த்தை நான் வைக்கிறதே இல்லையே. உங்களுக்கு என்ன வேணுங்கன்னு வச்சதா யாரையாவது சொல்ல சொல்லுங்க, யாருமே சொல்ல முடியாது. அடிப்படையில அவங்களுடைய வயசு விவரங்கள்லாம் தெரிவிச்சுட்டு கிரக அடிப்படையான வழுக்களை சொல்லிட்டு யோகமான ஜாதகமா போராடி பெற ஜாதகமாங்கிறத விவரத்தை சொல்லி அப்புறம் உங்க கேள்விகள் என்னங்கிறத தசாபுத்தி அமைப்புல பாவங்களை பார்த்தா நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க மூலம் கேட்கும்போது நேரங்கள் குறையும், தெரியாம அவங்ககிட்ட கேட்கறது இல்லை. அப்ப அவங்க எல்லாம் சொல்லும் பொழுது அற்புதமா பலன் சொல்றோம். திருமணம் பொறுத்த திருமணம் எப்ப நடக்கும் மட்டும் இல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லணும், அதை சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை நான் பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே குடும்ப ஜாதகம் அவங்களே அனுப்புவாங்க. நேற்று கூட பார்த்தவர் குடும்ப ஜாதகங்களை பூரா அனுப்புற பாருங்க அப்படி சொல்றாரு. தீபாவளிக்குள்ள பெருமையான விஷயம். குடும்ப ஜாதகங்களை பார்த்தா வீட்டுல என்ன நடக்கிறத 100% சொல்லலாம். அது தவிர ஓயாம பார்க்க தேவையில்லைங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கணும். ஒரே நேரத்துல இன்னைக்கு அப்பாவுக்கு பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாதம் பிள்ளைக்கு பார்ப்போம் வேலையை வேண்டியதில்லை. ஒரே நேரத்துல நம்ம ஒரு நோயை கண்டறிய போகும்போது உடம்புல உள்ள டெஸ்ட பூரா தானே எல்லாத்தையும் தானே பாக்குறாரு மருத்துவர். அப்பதானே நமக்கு என்ன நிலைமை தெரியுது. அதே மாதிரிதான் குடும்ப ஜாதகங்கள் எல்லாமே ஒரு உயிர் தான். அதை நம்ம பார்த்து தெளிவு பெறலாம்ங்க. சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம். ஜோதிட உண்மைத்தன்மையை உணர்ந்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். ஷேர் செய்வதால் நீங்க மட்டுமில்ல உங்க நண்பர்கள் உறவினர் அனைவரும் ஜோதிடத்தில் அற்புதமான அமைப்பை உணர்ந்து மனத்தெளிவு பெறலாம். ஜோதிடம் உண்மைகளை உணரலாம்ங்க. ஜோதிடம் ஒரு கட்டுக்காதீங்க. மூடர்களை எல்லாம் நீங்க மனசுல வைக்காதீங்க. இறைவன் இல்லைங்கிறவங்க, இந்த ஜோதிடம் இல்லைங்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு சிந்தனை இல்லாதவர்கள், அவர்களை ஓரம் கட்டுவோம். ஜோதிடம் உண்மையானது, மகா மகா அற்புதமானது, புரிந்து கொண்டால் மிக மிக எளிமையானதுங்க. ஜோதிடத்துல முடிவா சொல்றேன், கிரக பாவக சுபத்தை ஒளிதான் ஜோதிடம், ஒளியில தான் ஜோதிடம் இருக்கு. திசைவி போனோம்னா பலன் பார்க்க முடியாது. நாளை மீன ராசிக்கு இறுதி ராசியான குருவின் ராசியான
மீன ராசிக்கு இந்த அதிசார பயிற்சி மற்றும் நிரந்தரமாக வரக்கூடிய அந்த கடக ராசிக்கு குரு வரக்கூடிய காலம் எப்படி இருக்குங்கிறத தெளிவா நாளைக்கு விளக்குகிறேங்க. நன்றி.